ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசியில் வந்து குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, சரிங்களா? டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டீங்கன்னா இந்த பேஜ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது ரெண்டாவது ப்ளூ கலரில் பாக்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே பதிவு செய்தோர் விளைவுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணவுமே உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் உங்களோட லாகின் ஆகி அதில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு கேப்சா டைப் பண்ணி சமர்ப்பின்ற அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் ஆனோடனே உங்களோட கேண்டிடேட் டாஷ்போர்ட் இருக்கும். அந்த டாஷ்போர்ட்டுக்குள்ளே போய்ங்க. டாஷ்போர்ட்டில் போயிட்டிங்கன்னா அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஐடி அண்டு டேட்டா பற்றி இருந்தால் தான் உங்களால் அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்து உங்கள் ஹால் டிக்கெட்னா அப்ளிகேஷனில் இருக்கும். அதாவது குரூப் 4 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்களா, அதில் இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்டாக வரும். அதில் வந்து நீங்கள் இப்போ குரூப் 4 அப்ளை பண்ணிப்பீங்களா, அதில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்டு அப்ளிகேஷன் ஐடி வந்து இருக்கும், சரிங்களா? அந்த ஐடியை நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போங்க ஹால் டிக்கெட்டை, சரிங்களா? ஓகே, இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்ட்டு, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி அண்டு டேட் ஆஃப் பர்த்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, அந்த ஐடி வந்து இதில் இருக்குன்னா உங்களோட குரூப் 4 அப்ளிகேஷனில் இருக்கும். தெரியாதவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அதையும் நோட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்ளிகேஷன் ஐடி அண்ட் டேட்டா ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிடிஎஃபாக போட்டுக்கலாம். பிடிஎஃபாக போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை க்ரோம் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அந்த பிரிண்டர் வந்து அந்த பிரிண்ட் பண்ணி பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணுவோம். அது வந்து ஒரு வேளை உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஒர்க் ஆகலைன்னா ஃபயர்பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபயர்பாக்ஸில் ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஒரு சில நேரம் க்ரோமில் வந்து நம்ம டவுன்லோட் ஆகும். ஆனால் நம்மளால் பிடிஎஃபாக அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசர் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும் அது வந்து கரெக்டாக. ஓகே, இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் அதை க்ளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.